யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா. யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தெய்வமும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும் செங்கடலின் வழியை தடுத்து விட்டாலும் பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரிருக்க கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. உள்ளுள்ள இடங்களில் என்னை மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. உள்ளுள்ள இடங்களில் என்னை மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. பரிசுத்த ஆவியானவரே, தர்மையான ஞாயிறு ஆராதனை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களில் எல்லாம் நீர் எவ்வளவு நல்லவராயிருந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீர் என்பதை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மாத்திரமல்ல, நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உம்முடைய துதியை பிரஸ்தாபப்படுத்தும்படி, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நீர் எங்களை தெரிந்து கொண்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயிருள்ள வரைக்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்மை ஸ்தோத்திரிக்க தேவன் எங்களுக்கு கிருபையை தர வேண்டுமாய் நாங்கள்
ஜெபம் பண்ணுகிறோம். இந்த ஆராதனை நீர் ஆசீர்வதியும், உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும். தடைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே ஆமென் தகர்ந்து வெளியேறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆமென். உம்முடைய ஜனத்திற்கு நீர் விடுதலையை கட்டளையிடுவீராக. எல்லா சோர்வுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. எல்லா பிசாசின் பிடிகள் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விடுதலையோடு உம்மை ஆராதிக்கிற வேளையிலே மகிமையா எங்கள் நடுவில் எழுந்தருளும். பெரிய காரியங்களை செய்யும், வன் காரியங்களை கண்டு உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த ஆமென் உம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான நாளிலே ஆண்டவரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு தந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஒரு சில பாடல்களை பாடும். முதல் பாடலாக ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் என்ற பாடல் தெரிந்த பாடல். உற்சாகமாக நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார், நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். எதற்குமே அஞ்சிடேன், கர்த்தரே என்பலன், எதற்குமே அஞ்சிடேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர்,
நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா 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 பாடுவே நான் இந்த துனியாய். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் நான் இந்த துனியாய். அற்புதம் செய்பவர் அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர். Come on, சத்தமாய் யுத்தத்தில் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர். சத்தமாய் உண்மை தேவனே உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் என்னை அல்லேலூயா உறங்குவதில்லையே. என்னை காப்பவர் வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமை. கர்த்தரே என்பலன் கர்த்தரே என்பலன் எவர்க்குமே அஞ்சிடேன். கர்த்தரே என்பலன் எதற்குமே அஞ்சி. அல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அதஹதுனா சப்தனா ஹந்தரே. அல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் உண்மை தேவன், அவர் பொய்யுரையாத உண்மையுள்ள தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்தில்? அவர் பொய்யுரையாதவர். ஹல்லேலூயா. உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே, என்னை காப்பவர், உறங்குவதில்லையே, ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலம் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யுத்தத்தில் வல்லவர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். நம்மை பார்த்து சொன்னார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய யுத்தம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 என்று துதிக்கிறேன், நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா என்று பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நன்றி உள்ளத்தோடு நிறைந்தவர்களாய் ஆண்டவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றியா நன்றியா ஏசையா, நன்றியா நன்றியா ஏசையா. என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர், தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே. நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர், பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையும் நன்மையாக மாற்றுகிறீர், தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்களை தருகின்றீர். உணவு உடை தினம் தந்து மகிழ்கின்றீர், உண்மையான நண்பர்
வருகின்றீர். கதறி அழுத நேரம் எல்லாம் தூக்கி நீர் கருவியாக பயன்படுத்தி வருகிறீர். கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மீட்பவரே, கண்மணி போல் காப்பவரே, கைவிடாமல் மீட்பவரே, நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். பலவீனம் நீக்கி தினம் காக்கின்றீர். பெரும் பெரும் காரியங்கள் செய்கின்றீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர். தீமையான அனைத்தையுமே நன்மையாக மாற்றுகிறீர். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கிறீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். தகுதியில்லா அடிமை என்னை அணைக்கின்றீர். தாங்கி தாங்கி வழி நடத்தி மகிழ்கின்றீர். அதிசயங்கள் ஆயிரம் அன்பரேவும் கரங்களிலே, அதிசயங்கள் ஆயிரம். நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். சொல்லுவோம், நன்றி 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 என்று துதிக்கிறேன். நல்லவரே உம் நன்மைகளை நினைக்கிறேன். கரம் உயர்த்தி நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, ஏசையா. ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள், அவருடைய உதவிகள் ஏராளம். அதற்கெல்லாம் நாம் தகுதி உள்ளவர்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆமென். வேதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறபடியினாலே, ஆமென், அவருடைய பிள்ளைகளாய் நம்மை தெரிந்து கொண்டபடியினாலே நம்மை போஷித்து நம்மை காப்பாற்றி நம்மை ஆதரித்து நம்மை தாங்குகிற தப்புவிக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி ஐயா, சத்தமாய் நன்றி ஐயா, ஏசையா, நன்றி ஐயா, நன்றி ஐயா,
உம்முடைய நல்ல நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இன்னொரு பாடலை சேர்ந்து பாடும். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கிறார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அதிசயமானவர். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். ஆவியின் வரத்தை தந்திடுவார், ஆவியை பொழிந்திடுவார். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்ந்திடுவாய். விரைந்திடுவாய், எழும்பிடுவாய், சீயோனில் சேர்ந்திடுவாய். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் தேவன், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சபையோரே நாம் எழும்பிடுவோம், வசனத்தை பிடித்திடுவோம். சபையோரே நாம் எழும்பிடுவோம், வசனத்தை பிடித்திடுவோம். வென்றிடுவோம், சென்றிடுவோம், ஊழியம் செய்திடுவோம். வென்றிடுவோம், சென்றிடுவோம், ஊழியம் செய்திடுவோம். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர்
அவர் வல்லவர், அடைக்கலமானவர். எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், எரிகோ போன்ற சோதனைகள் எதிரிட்டு வந்தாலும், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், ஓ ஜெயத்தை தந்திடுவார். சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமான. சேனையின் கர்த்தரை, சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். சேனையின் கர்த்தரை நம்பிடுவாய், பாக்கியம் அடைந்திடுவாய். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் தேவன் நம்மோடு இருக்கின்றார். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். தகர்த்திடுவார், தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். ஓ வென்றிடுவோம், சென்றிடுவோம், ஊழியம் செய்திடுவோம். வென்றிடுவோம், வென்றிடுவோம், சென்றிடுவோம், ஊழியம். ஆமென். சில எரிகோ போன்ற சோதனைகளை, தடைகளை இந்த நாளிலே ஆண்டவர் தகர்த்து போடுகிறார். விசுவாசத்தோடு, ஓ இன்னும் நம்பிக்கையோடு. சந்தரனஹாண்டயா சத்தமாய் தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். ஓ தகர்த்திடுவார், அந்தலலா சந்தரனா. தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். ஓ தகர்த்திடுவார், நொறுக்கிடுவார், ஜெயத்தை தந்திடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். நம்மை உயர்த்திடுவார், தாங்கிடுவார், நன்மையால் நிரப்பிடுவார். உன் வாயை விரிவாய் திற, நன்மையினாலே நிரப்புவேன் என்று சொன்னாரே. சப்தரஹா தியா துடமனா சந்தரா ரபனமா சந்தரா அந்தர கதிர பரப கதிர ரேமகனா சந்தரா கடதியா துடமனமனா. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். சேனைகளின் கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அடைக்கலமானவர். ஓ தகர்த்திடுவார், ஆமென், ஜெயத்தை தந்திடுவார்.
நிறைந்த பிரசன்னம் சம்தரா நகடாதி அந்தனேரே மனாதினா சம்தரா லேம்ப்ரானா சம்தரே நனா ரபா கது நமாண்டா யாலா சம்தரே நஹாண்டேகே இடம் ரனா சம்துனாகடா சிக்கதே ரபா 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஆமென். பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது நம்முடைய ஆண்டவருக்கு லேசான காரியம். Holy Spirit, we worship your name. Hallelujah. பலமுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான. இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம், பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மண்ணாவை அளிப்பது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன்
பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெறச் செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெறச் செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஓ லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். நம்முடைய ஆண்டவருக்கு அது லேசான காரியம். உங்களுக்கு உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். இவ்வளவு பெரிய பாரத்தை இவ்வளவு பெரிய சூழ்நிலையை நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன்? ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு இது லேசான காரியம். ஆனால் நீங்க அதை அறிந்து கொண்டீங்கன்னா, அதை புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னார், ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவர் உமக்கு இது லேசான காரியம். லேசான காரியம். மலை போல இருக்கிறதெல்லாம் பனி போல உருகி போகும். லேசான காரியம். செத்த சடலத்தை உயிரோடு எழுப்புவதே அவருக்கு லேசான காரியம். கடலை இரண்டாய் பிளந்தது அவருக்கு லேசான காரியம். உங்களுடைய சூழ்நிலைகள் எம்மாத்திரம் இந்த காலை நேரத்திலே லேசாய் முடிய பண்ண அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். Holy Spirit, thank you அப்பா. உமக்கு லேசான காரியம். உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நல்ல நாமம் உயர்த்தப்படுவதாக, மகிமைப்படுவதாக. மீதியான ஆராதனையை தேவன் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 22வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்?
என் தேவனே, நான் பகலிலே கூப்பிடுகிறேன், உத்தரவு கொடீர். இரவிலே கூப்பிடுகிறேன், எனக்கு அமைதல் இல்லை. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். நானோ ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும், இவன் மேல் பிரியமாயிருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டுவிடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை நான் உண்கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். கற்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே உமது சார்பில் விழுந்தேன். நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் நீர் என் தேவனாயிருக்கிறீர். என்னை விட்டு தூரமாகாதேயும். ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும் இல்லை. அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது. பீறி கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள். தண்ணீரைப் போல் ஊற்றுண்டேன். என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது. என் இருதயம் மெழுகு போலாகி என் குடல்களின் நடுவே உருகிற்று. என் பெலன் ஓட்டை போல் காய்ந்தது. என் நாவு மேல்வாயோடே ஒட்டி கொண்டது. என்னை மரணத்தூளிலே போடுகிறீர். நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். என் எலும்புகளையெல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பேரில் சீட்டு போடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் எனக்கு தூரமாகாதேயும். என் பெலனே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரித்து கொள்ளும். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்புவியும். என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து இரட்சியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் இருக்கும்போது எனக்கு செவி கொடுத்தருளினீர். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, அவரை துதியுங்கள். யாக்கோபின் சந்ததியாரே, நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள். இஸ்ரவேலின் வம்சத்தாரே, நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாயிருங்கள். உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். மகா சபையிலே நான் உம்மை துதிப்பேன். அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன். சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும். பூமியின் எல்லைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும். ஜாதிகளுடைய சந்ததிகளெல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும். ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிறவர். பூமியின் செல்வவான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள். புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள். ஒருவனும் தன் ஆத்துமா அழியாதபடி அதை காக்கக்கூடாதே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிறவர்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் கேட்கவிருக்கிற அந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற இந்த வார்த்தைகளை திறந்த மனதோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம்
மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் வாசித்த இந்த வசனம் இப்படி சொல்கிறது, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். இந்த வசனத்தை பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினால் சொன்ன வார்த்தை இது. நீங்கள் பிறருடைய தப்பிதங்களை அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்பதாய் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்லி இருக்கிறார். நாம் அப்படி மன்னிக்கும் போதுதான் நாமும் மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் ஆண்டவர் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கிறார். இந்த மன்னிப்பு என்கிற விஷயம் மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாய் இருக்கிறது. நாம் எவ்வளவு தான் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தாலும், நாம் எவ்வளவு தான் உபவாசிக்கிறவர்களாய் இருந்தாலும், இந்த மன்னிப்பின்மை நமக்குள் இருக்குமே ஆனால் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறதிலே சிரமங்கள் ஏற்படுகிறது. இந்த மன்னிப்பின்மை நமக்குள்ளே இருக்கும்போது மிகவும் காயங்கள் நமக்குள்ளே உண்டாகிறது, உள்ளான காயங்கள். உங்களுக்கு தெரியுமா, எத்தனை பேர் மன்னிக்காத தன்மையினாலே தங்களை தாங்களே அழித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களால் நிம்மதியாக வாழ முடியவில்லை. அவருடைய சரீரத்திலே சுகமில்லை, அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிம்மதியற்ற ஒரு நிலை காணப்படுகிறது. காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே இருக்கிறதான அந்த கசப்பின் வேர் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகளை எல்லாம் இன்னும் தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டு அதை மன்னிக்காமல் அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். தேவ பிள்ளைகள் மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். நீங்களும் நானும் இப்படிப்பட்ட மன்னிக்கிற சுபாவத்தினால் நிரப்பப்பட வேண்டும். மன்னிக்கிற சுபாவம் என்பது அது ஒரு தெய்வீக சுபாவமாய் இருக்கிறது. உலக மனுஷனிடத்தில் நீங்கள் போய் கேட்டால் அப்படி மன்னிக்கிறவர்களை நீங்கள் உலக மனுஷர்கள் யாரிடத்திலும் நீங்கள் பார்க்கவே முடியாது. அவர்கள் எல்லாரும் கோபங்களை வைத்துக் கொள்ளுவார்கள், பழிக்கு பழி வாங்குவார்கள், தீமைக்கு தீமை சரிகட்டுவார்கள். இப்படிப்பட்ட நபர்களை தான் உலகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் மன்னிக்கிற சுபாவம் என்பது அது ஒரு தெய்வீக சுபாவமாயிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் இருக்கிற சுபாவமாயிருக்கிறது. இயேசு மன்னிக்கிறவராயிருந்தார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய தப்பிதங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அவர் தம்மை தாமே பலியாக்கி நமக்காக இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தின் மூலமாக ஒரு மன்னிப்பை நமக்கு கட்டளையிட்டார். எப்பொழுதுமே நாம் மன்னிப்பு என்று தியானிக்கும் போது ரெண்டு வகையான மன்னிப்பு இருக்கிறது. ஒரு மன்னிப்பு என்பது தேவன் நம்மை மன்னிக்கிறது, நம்முடைய பாவங்களை மன்னித்து மறந்து ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதிக்கிற அந்த மன்னிப்பு இருக்கு பாருங்க, அது தெய்வீக மன்னிப்பாய் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். அதே போல நாம் பிறரை மன்னிக்க வேண்டும் என்றும் நமக்கு என்ன செய்கிறார்? கற்றுக் கொடுக்கிறார். இது இரண்டாவது நிலை. இரண்டாவது நிலையில் இருக்கிற இந்த மன்னிப்பு என்பது நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். எப்படி கிறிஸ்து நம்மை மன்னித்தார் அதே போல் நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். சோ இந்த மன்னிப்பின் இருதயம் இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதை சோதித்துணர்வது தான் இன்றைய நாளினுடைய தியானமாய் இருக்கிறது. நாம் ஒரு மன்னிப்பின் இருதயத்தோடு நடந்து கொள்கிறோமா? நம்முடைய குடும்பத்திலே அன்றாடம் நாம் பார்க்கிற நபர்களிடத்திலே இப்படிப்பட்ட மன்னிப்பின் சுபாவம் நமக்குள் இருக்கிறதா என்பதை நாம் நமக்குள்ளே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஏனென்றால் இந்த மன்னிப்பின்மையினால், மன்னிக்காத இந்த தன்மையினால் நாமே அநேக வருத்தங்களை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். நம்மை அறியாத அநேக பாரங்கள் நமக்குள் இருக்கிறது. நீங்க ஒருத்தவங்களை மன்னிச்சு பாருங்க, அப்போ உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு இனம் புரியாத ஒரு சமாதானம் உங்களுக்குள்ளே வரும். உங்களுடைய இருதயத்தை லேசாக நீங்கள் உணர்வீர்கள். உங்களுடைய பாரங்கள் எல்லாம் உங்களை விட்டு அகன்றது போல காணப்படும். சிலர் நிறைய மன்னிக்காம இருக்கிறதுனால, பல வருடங்கள் மன்னிக்காமல் இருக்கிறதுனால அந்த இருதயம் அந்த பாரங்களை சுமந்து 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 அதால் சுமக்கவே முடியவில்லை என்கிற நிலை வரும்போது அது அப்படி வியாதியாகவும் மாறுகிறது. மன்னிப்பின்மை அநேக பொல்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. அது மட்டுமா, ஒருவரை நாம் மன்னிக்காமல் இருக்கும்போது நமக்குள்ளே பகை வருகிறது, விரோதங்கள் வருகிறது, அசுத்தமான நினைவுகள் நமக்குள்ளே வருகிறது. அவர்களை எப்படி இந்த நிலையிலிருந்து கீழே
பாவத்திலே தள்ளலாம் என்கிற ஒரு பிசாசின் எண்ணமும் சுபாவம் நமக்குள்ளே வருகிறதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்போ ஒருவரை மன்னிக்காத தன்மையினாலே நமக்குள்ளே இருக்கிற இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை எல்லாம் வேதத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். ஒன்றொன்றாய் நாம் பார்க்கலாம். இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் என்ன செய்வார், மன்னிப்பார். இன்றைக்கு நம்முடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் பிறர் என்ன செய்யலை, மன்னிக்கலை. நாம் பிறரை மன்னிக்கலை. மன்னிப்பின் இருதயம் நமக்கு வேண்டும். நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பாருங்க, நீங்கள் செய்தது நியாயம், நீங்கள் செய்தது தான் சரி, அவர்கள் செய்தது தவறு தான். ஆனாலும் நாம் மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார், விரும்புகிறார். நாம் மன்னிப்புள்ள இருதயம் உள்ளவர்களாக இருந்தால்தான் ஆமென், கர்த்தருடைய அந்த இரட்சிப்பை, அவருடைய அந்த ஆசீர்வாதத்தை முழுமையாய் நம்மால் உணர முடியும். அவருடைய பிரசன்னத்தை முழுமையாய் நம்மால் அனுபவிக்க முடியும். நிறைய நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது, ஆனால் அதை ரிசீவ் பண்ண முடியாமல், அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் பிறரை மன்னிக்காமல் இருக்கிறது தான். பிறரை மன்னிக்காமல் இருக்கிறது தான். அவங்கள நம்ம மன்னிக்கும் போது நம்முடைய இருதயம் லகுவாகிறது, நம்முடைய பாரங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகிறது. அவர்களை மன்னிக்கும் போது நமக்குள்ளேயும் ஒரு மன்னிப்பின் இருதயம் வருகிறது. கர்த்தரால் நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு நாம் மன்னிக்கும் போது நாமும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒருவேளை நாம் மற்றவர்களை மன்னிக்காத பட்சத்திலே நாமும் நம்முடைய தப்பிதங்களிலிருந்து மன்னிக்கப்படாமல் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6:37 வாசிக்கலாம். மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாகும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்து எவ்வளவு அழகாக இதை சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி. மற்றவர்களை நாம் குற்றவாளிகள் என்று தீர்க்கக்கூடாது. இந்த பூமியிலே இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே எந்த மனுஷனையும் பார்த்து அவர் அபிப்பிராயம் சொல்லவே இல்லை. அபிப்பிராயம் சொல்லுகிற ஒரு இயேசுவை நீங்கள் பார்த்திருக்கவே முடியாது. யாரையும் குறித்து அவர் அபிப்பிராயம் சொல்லவே மாட்டார். பல வருஷங்களாக திமிர்வாதக்காரனாய் ஒரு மனுஷன் இருப்பான், ஆனால் அவனை குறித்து எந்த அபிப்பிராயமும் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. ஆமென். 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஸ்திரியை அவர் பார்த்தார், எந்த அபிப்பிராயமும் சொல்லவில்லை. அவர்களுக்கு சுகம் வேண்டும் என்று கேட்டபோது அவர்களை சுகமாக்கினார். அவருடைய வியாதிகள் நீங்க வேண்டும் என்று கேட்டபோது வியாதிகளை நீக்கினார், பிசாசுகளை துரத்தினார். அதைத்தான் ஆண்டவர் செய்தாரே ஒழிய வேறொரு அபிப்பிராயம் அவர்களிடத்தில் ஆண்டவர் என்ன செய்யவில்லை, பேசவில்லை. நீங்க வேதத்தில் பாருங்க, உன் வாழ்க்கையில நீ கஷ்டப்படுறதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லி விரல் நீட்டி யாரிடத்திலையும் ஆண்டவர் என்ன செய்யலை, நேரா சொல்லலை. அவங்க முகத்தை பார்த்து நேரா என்ன செய்யலை, சொல்லலை. யாரையும் ஆக்கினைக்குள்ளாக அவர் தீர்க்கவே இல்லை. ஒருத்தரை கூட தீர்க்கலை. பாருங்க, எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். எல்லாரிடத்திலும் அன்புள்ளவராய் இருந்தார். மரண பரியந்தம் வரைக்கும், அதாவது அந்த சிலுவை பாடுகளின் நேரத்திலே பேதுரு ஒரு மனுஷனுடைய, ஒரு போர் சேவகனுடைய காதை வெட்டி விடுவார். வெட்டும்போது கூட அந்த காதை எடுத்து அந்த போர்ச்சேவனுக்கு அதை ஒட்டி வைப்பார். அவன் இயேசுவுக்கு எதிராக நிற்கிற ஒரு மனுஷன் தான். இருந்தாலும் அவனுக்கு கூட ஆண்டவர் என்னதான் செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, பிறரை நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கக்கூடிய அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை. ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் வாசிக்கும் போது அதனுடைய முதல் சில அதிகாரங்களிலேயே பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தெளிவாக அதை பற்றி எழுதியிருப்பார். ஆமென். மற்றவர்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கவில்லை. பிறரை நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும் போது அது நமக்கு சரி என்று காணப்பட்டாலும் அது ஆண்டவருக்கு சரியானதாக இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்கிறார், மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருப்பீர்கள். இன்னைக்கு நம்ம குற்றவாளிகளாக தீர்க்கப்படுறது காரணம் என்னன்னா, நம்ம அநேகர் என்ன செய்கிறோம்,
இவங்க இப்படி தான், இவங்க இதனால தான் அப்படின்னு சொல்லி காரணம் சொல்லி ஏதாகிலும் ஒன்றை நாம் சொல்லுகிறோம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க ஒருவரை குறை சொல்கிறதுனால நீங்கள் அந்த குறை என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ஆமென். உங்களுடைய வாயை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும், உங்களுடைய நாவை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் தாவீது ஜெபம் பண்ணுகிறார். என்ன சொல்லுகிறார்? என் வாய்க்கு காவல் வையும்னு சொல்கிறார். நான் தெரியாமல் ஏதாவது பேசிடக்கூடாது, ஏதாவது காரியங்களை என் வாய் வழியாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என் நாவுக்கு, என் வாய்க்கு காவல் வையும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்திலே தாவீது கேட்கிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது பிறரை குற்றம் பிடிக்காமல், பிறரை குற்றவாளிகள் என்று தீர்க்காமல் இருப்பதற்கு இந்த நாட்களிலே ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நாம் தவறுகிறது உண்மை. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறார்? அதை சுட்டி காண்பிக்கிறார். இதை செய்ய வேண்டாம், இதை தொடர வேண்டாம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். பாருங்கள், நீங்கள் ஒரு சமாதானமுள்ள மனம் உள்ளவர்களாக இருப்பதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்ல பிறரை மன்னிக்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக இருக்கணும். நல்லா மன்னிக்கணும் பிறரை. யார் உங்களுக்கு விரோதமாய் செய்தாலும், அது நியாயமாக இருந்தாலும் நியாயமற்றதாக இருந்தாலும், அதில் சரி இருந்தாலும் பிழை இருந்தாலும், நாம் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் மன்னிக்கும் போது நம்முடைய இருதயம் லகுவாகிறது. நம்முடைய இருதயம் நமக்குள்ளே அது ஒரு மென்மையாய் மாறிவிடுகிறது. தேவனை ஆராதிக்கிறதற்கேற்ற இருதயம் அதுதான். தேவனை உயர்த்துகிறதற்கேற்ற இருதயம் அதுதான். ஒருவேளை யார் மேலேயாகிலும் உங்களுக்கு கசப்பு இருக்குமே ஆனால், யார் மேலேயாவது உங்களுக்கு ஒரு பகை இருக்குமே ஆனால், அது பல வருஷங்களாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நாளிலே அந்த பகையை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள். ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த குறிப்பிட்ட நபரை நான் முழுமையாக மன்னிக்கிறேன். ஆண்டவரே, நான் முழுமையாக அவர்களை மன்னித்து நான் அதை விட்டு வெளியே வருகிறேன்னு சொல்லுங்க. ஒரு சமாதானம் உங்களை நிரப்புகிறத உங்களால் உணர முடியும். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் உங்களுக்கு விரோதமாய் அவர்கள் ஏதாகிலும் தப்பிதங்களை செய்திருக்கலாம், சிலர் செய்யாமல் கூட இருக்கலாம், அப்படி இருக்கலாம். ஆனால் என்னவா இருந்தாலும் மன்னிக்கிறதற்கு நம்ம இந்த நாளிலே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காதிருங்கள். இந்த தப்பை இவங்க செஞ்சதுனால இவங்களுக்கு இந்த தண்டனை தான் அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? யாரையும் சொல்லவே கூடாது. யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிற அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு என்ன செய்யலை? கொடுக்கவில்லை. இந்த தவறு இவர்கள் செய்கிறாள். ஒருவேளை சிலர் செய்கிற தப்பிதங்கள் உங்களுடைய பார்வைக்கு, உங்களுடைய கவனத்திற்கு வரும். ஆண்டவர் சிலருடைய தப்பிதங்களை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவார். உடனே நீங்கள் போய் பிறரிடத்தில், இந்த மனுஷன் செஞ்ச தப்பெல்லாம் என்னன்னு தெரியுமா, எனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி மார்தட்டி கொள்வதல்ல. எதற்காக ஆண்டவர் நிறைய பேரை விட்டுட்டு உங்கள்கிட்ட காண்பிச்சார் தெரியுமா? நீங்கள் அவருக்காக ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் அவருக்காக ஆமென், நீங்கள் ஆண்டவரிடத்தில் பரிந்து பேச வேண்டும். நீங்கள் அந்த மனுஷனுடைய அல்லது அந்த மனுஷினுடைய அல்லது உங்களுடைய தோழர் தோழிகளாக இருக்கலாம், அவங்களுக்காக நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது, இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை, ஒரு பாவமான ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது, இவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம ஜெபம் பண்ணணும். அதுக்காக தான் ஆண்டவர் அந்த மாதிரியான காரியங்களை நிறைய பேரை விட்டுட்டு நம்முடைய கவனத்திற்கு என்ன செய்கிறார்? கொண்டு வருகிறார். உங்களுடைய கண்கள் மட்டும் அதை பார்க்கும், உங்களுடைய காதுகள் மட்டும் அதை கேட்டிருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அவங்க சிறியவங்களாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம், நடுத்தர வயதினர்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே ஒரு நபராக இருக்கலாம், உங்கள் குடும்பத்திற்குள்ளே உள்ள ஒரு நபராக இருக்கலாம், உங்களுடைய சொந்த பந்தங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நபராக இருக்கலாம். நீங்கள் மன்னிக்கிறதற்கு, அவர்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நீங்கள் ஆர்வம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது ஒரு தெய்வீக சுபாவம், இது மனுஷிக சுபாவம் அல்ல. ஒரு சாதாரணமான மாம்சீகமான ஒரு மனுஷனுக்கு இப்படிப்பட்ட சுபாவம் இருக்காது. ஒரு மனுஷன் மன்னிக்கிறவனாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள்ள தெய்வீக சுபாவம் இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஆமென். நீங்கள் மன்னிக்கிறவர்களாக இருந்தால் உங்களுக்குள்ளே தெய்வீக சுபாவம் இருக்கிறது. இயேசுவின் சுபாவம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் இயேசுவை காண்பித்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். நீங்கள் மன்னிக்கிற அந்த குறிப்பிட்ட நபர் ஒரு சில நாளைக்குள்ளே தன்னுடைய மனம் மாறி அவரும் புரிந்து கொள்வார். ஆமென். என்னுடைய தவறு தான், ஆனால் அவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த தவறை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். பிரியமானவர்களே, நாம் யாரையும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதற்கு
குற்றவாளிகள் என்று தீர்க்கிறதற்கு வேதம் நமக்கு ஆமென் அதிகாரம் கொடுக்கவில்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தியானிக்க போகிறோம். உங்களுடைய கவனங்கள் எல்லாம் இதை நல்ல உற்று நோக்கட்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 30வது வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தில் இருந்து 32வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாமா? அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் எவ்வளவு ஆழமாய் நம்மோடு பேசுகிறது என்று பாருங்கள். நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், மீட்கப்படும் நாளுக்கென்று நமக்குள்ளே இவர் முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறார். மீட்கப்படுகிற ஒரு நாள் உண்டு. இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த பூமியிலே இரண்டாவதாக அவர் வரப்போகிறார். அவர் வருகிற பொழுது ஒரு குழந்தையைப் போல அல்ல அவர் இந்த பூமிக்குள்ளே வருகிறது. அவர் ராஜாதி ராஜாவாக இந்த பூமிக்குள்ளே அவர் மறுபடியும் வரப்போகிறார். அவர் வருகிறது எதற்காக என்று சொன்னால், தம்முடையவர்களை மீட்டுக் கொள்வதற்காக, தம்முடையவர்களை அவர் கொண்டு செல்வதற்காக, அவரோடு இருக்கும்படி கொண்டு செல்வதற்காக இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிறார். அந்த மீட்கப்படுகிற நாளுக்கென்று நமக்குள்ளே முத்திரையாக கொடுக்கப்பட்டது தான் யார்? பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டது அந்நிய பாஷை பேசுகிறதற்காக மட்டுமல்ல. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறது அந்நிய பாஷை பேசுகிறதற்காக மட்டுமல்ல. அந்நிய பாஷை பேசுகிறதும் அதிலே ஒரு காரியம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டது முத்திரையாக. நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? மீட்கப்படும் நாளுக்காக. அந்த பரிசுத்த ஆவியை நாம் துக்கப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் உணர்வுள்ளவர். அவரை நம்மால் துக்கப்படுத்தவும் முடியும், சந்தோஷமாகவும் வைக்கவும் முடியும். நாம் பிறரை மன்னிக்காதப்போ அவர் என்ன செய்கிறார்? துக்கப்படுகிறார். உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், உங்களுக்குள்ள தேற்றரவாளனாக கொடுக்கப்பட்ட இந்த ஆவியானவர் இருக்கிறார்ல, அவர் உங்களுக்குள்ள துக்கமாக இருந்தால் எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்து ஆள் வருகிறாங்க, ஒரு கெஸ்ட் வர்றாங்க உங்கள் வீட்டுக்கு சந்தோஷமாக உள்ளே வந்தவங்க உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட சந்தோஷமாக பேசினாதான் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே ஒழிய, ஒரு துக்கத்தோடு அவங்க அமர்ந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். வீட்டுக்கு வந்த ஒரு விருந்து ஆள் இப்படி துக்கமாக இருந்தாலே உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதே. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு 24 மணி நேரமும் கூட இருக்கும்படி கொடுக்கப்பட்டவர். இவர் நமக்குள்ள துக்கமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அங்கே ஏதாவது நன்மை உண்டாகுமா? அந்த இருதயத்துக்குள்ளே நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே, உங்களுக்குள்ளே ஏதாவது நன்மை உண்டாகுமா? பரிசுத்த ஆவியானவர் இப்படி துக்கமாக இருந்தால் நிச்சயமாக உண்டாகாது. ஆமென். அவர் துக்கப்படாமல் இருக்கிறதற்கான காரியங்களை நம்ம செய்யணும். ஏன் துக்கப்படுகிறார்? 31வது வசனத்திலையும் 32 எழுதப்பட்டிருக்கு. சகல விதமான கசப்பும் அங்கே வருகிறது பாருங்க. முதலாவது ஏன் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார் என்று சொன்னால், கசப்பு, பிறரோடு உள்ள அந்த கசப்பு. அடுத்ததாக கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம், மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கசப்பு, அவங்கள பார்த்தாலே என்னால் பொறுக்க முடியலை அப்படின்ற ஒரு கசப்பு. அந்த அளவுக்கு ஒரு நிலை இருக்குமானால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கவே முடியாது. எந்த விலை கொடுத்தாகிலும் நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நினைத்ததுனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருந்து அவரை நம்ம என்ன செய்கிறோம்? ஆராதிக்கிறோம். அவர் செலுத்தின அளவுக்கு நாம் கிரையை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
ஆனால் பிறரை மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? கேட்கிறார். சில நேரங்களில் நம்ம இப்படி மன்னிப்போம், அதாவது நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், நான் கண்டுக்கலை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு, ஆனால் அவங்கள பார்க்கும்போது ஒரு நெருடல் என்ன செய்கிறது? நமக்குள்ள ஒரு நெருடல் வருகிறது, ஒரு கசப்பான ஒரு அனுபவம் நமக்கு வருகிறது. அப்படிப்பட்ட கசப்பு, கோபம், மூர்க்கம் இதெல்லாம் நம்மை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பாருங்க, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆண்டவர் நம்மை எப்படி மன்னித்தாரோ அதே போல நம்ம பிறர் என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும். அந்த பழைய கோபங்களை விட்டுட்டு, அந்த பழைய கசப்புகளை விட்டுட்டு, அந்த பழைய வெறுப்புகளெல்லாம் விட்டுட்டு, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல பிறரை நம்ம என்ன செய்ய வேண்டும்? மன்னிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் நமக்குள்ளே வேண்டும். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எனக்குள்ள அந்த சுபாவம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் மன்னிக்க முயற்சி செய்கிறேன், ஆனால் என்னால் முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். பாருங்க, மன்னிப்பு என்பது தெய்வீக சுபாவமாக இருக்கிறதுனால அவருடைய உதவி இல்லாமல் நீங்கள் அதை செய்ய முடியாது. நீங்கள் ஜெபத்திலே உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே, நான் இந்த குறிப்பிட்ட நபருடைய மேலே இருக்கிற அந்த கசப்புகளை, அவங்க செஞ்ச அந்த தப்பிதங்களை நான் மன்னிக்க விரும்புகிறேன். அது உங்களுக்கு உள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும், அடிக்கடி நமக்குள்ள மனதில் அது வரும். அப்போ வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவங்க பேரை உங்கள் வாய் திறந்து நல்லா உச்சரிக்கணும் முதலாவது. ஏன்னா பேரை சொல்லவே பிடிக்காது. அப்போ சொல்லுவாங்க, நீ செத்தாலும் உன் பேரை நான் சொல்ல மாட்டேன், அந்த அளவுக்கு கோபத்தில் இருப்பாங்க. நீங்கள் ஜெபத்தில் உட்காந்து முதலாவது அவங்க பேரை உங்கள் வாயினால் சொல்லணும். சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர், இந்த குறிப்பிட்ட நபர், அந்த பேரை சொல்லிவிட்டு நீங்கள் சொல்லணும், இவங்களை நான் மன்னிக்க விரும்புகிறேன், மனசார இவங்களை நான் மன்னிக்கிறேன்ப்பா, அவங்க செஞ்சது என்ன ஆண்டவரை துரோகமாக இருந்தாலும் மனசார நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்கள் இருதயத்துக்குள்ளே வருகிற அந்த சமாதானத்திற்கு நான் சொல்கிறேன் அளவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் உங்கள் இருதயத்துக்குள்ளே என்ன செய்யும்? வரும். அந்த சமாதானத்துக்கு அளவே இல்லை. ஆனால் பிசாசு என்ன செய்வான்? உங்களை மன்னிக்க விடாமலே வைத்திருப்பான். ஏன்னா அப்போ தானே உங்கள் ஜெபம் கேட்கப்படாது, அப்போ தானே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டீங்க, அப்போ தானே உங்கள் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயமும் நடக்காது அப்படின்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால உங்களை என்ன செய்ய விட மாட்டான்? மன்னிக்க விடவே மாட்டான். அவன் சொல்லுவான், நீ பாட்டுக்கு அமைதியாரு, நீ அவங்க லைனில் போல, நீ பாட்டுக்கு அமைதியாருன்னு சொல்லிட்டு நிறைய ஒரு துர் ஆலோசனைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுப்பான். கொடுத்து உங்களை மன்னிக்க விடாமையே வைத்திருப்பான். ஆனால் இந்த நாளில் ஆமென், உங்களுக்கு விரோதமாக யார் எப்படி எழும்பி இருந்தாலும், யார் உங்களை காயப்படுத்தி இருந்தாலும், கஷ்டப்படுத்தி இருந்தாலும், உங்கள் சிறு வயது தொடங்கி யாராவது ஒருவர் கூட அப்படி இருக்கலாம், சின்ன வயசுலேருந்தே யாராவது ஒருத்தர் உங்களை அப்படி கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இந்த நாளில் நீங்கள் மனம் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் அவங்க பெயரை சொல்லி, ஆண்டவரே நான் அவங்கள மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். நீங்கள் சொல்லி அப்படி மன்னிக்கும் போது அவங்கள பற்றின கோபம் உங்களுடைய இருதயத்தை விட்டு போயிடும். உண்மையிலே நீங்கள் மன்னிச்சிங்கன்னா. அது மட்டுமல்ல, அடுத்த முறை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களை சந்திக்கிற அல்லது பார்க்கிற ஒரு நேரம் வரும். அப்படி பார்க்கும்போது நீங்கள் அந்த கசப்பை அவர்களிடத்தில் காண்பிக்கக்கூடாது, அந்த மன்னிப்பின் சுபாவத்தை அவர்களுக்கு காண்பிக்கணும். காண்பிச்சு என்ன செய்யணும்? அவங்கள ஒரு விஷ் பண்ணலாம், அவங்கள்ட்ட ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லலாம், அல்லது அவங்க ஒரு ரட்சிக்கப்படாத நபராக இருப்பாங்கன்னா அவங்கள்ட்ட முகம் கொடுத்து ஒரு சிரிப்பு, ஒரு புன்னகை, ஒரு சிரிப்பு சிரிக்கலாம். உங்களுக்குள்ள மனசில் பிசாசு சொல்லுவான், நீ சிரிக்காத, சிரிச்சேன்னா அவங்க உன்னை அவமானப்படுத்திடுவாங்க, அசிங்கப்படுத்திடுவாங்க, அதனால் சிரிக்காத, நீ எதுவும் பேசிடாத, பேசினேன்னா அவங்க மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க, இப்படியெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லலாம். ஆனால் நீங்கள் மன்னிக்கிறதுல கவனமாக இருக்கணும். ஆமென். இந்த பூமியில் நம்ம யாரோடும் கசப்பாக இருக்கிறதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை. எல்லாரையும் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். நம்மை அழைத்தவர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாரே, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்திருக்கிறாரே, நம்மை அவரோடு வைத்திருக்கிறாரே. நாம் பிறரை மன்னிக்க வேண்டியது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது. இந்த உலகம் முழுவதையும் போய் ஆண்டவர் நம்மை மன்னிக்க சொல்லலை. உங்களுக்கு யார் தப்பிதங்களை செய்தாங்களோ, அல்லது யார் கூட உங்களுக்கு கசப்பாக இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதோ அவங்கள மட்டும் மன்னிச்சா
போதுமானது. நீ உலகம் முழுவதையும் போய் நம்முடைய ஆண்டவர் போல நம்ம மன்னிக்க முடியாது. அப்படி மன்னிக்கவும் நமக்கு அவசியமானது அல்ல. ஆனால் யாரு கூட கசப்பாக இருக்கிறது என்று உங்களுக்கு தோன்றுகிறதோ அவங்கள தயவு செய்து இந்த நாளில் மன்னிக்கிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. எப்படின்னா, கிறிஸ்து நம்மை மன்னித்தது போல, கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல, நாமும் பிறருடைய குற்றங்களை, அக்கிரமங்களை, தப்பிதங்களை மன்னிக்கிறதற்கு நாம் கடன்பட்டிருக்கிறோம். ஸோ தயவாய் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக நாம் தியானிக்க போகிறோம், நாம் ஏன் மன்னிக்க முடியவில்லை? மன்னிக்க முயற்சி செய்கிறோம், ஆனால் ஏன் முடியவில்லை? வாசிக்கலாம். கொலோசேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12-13 வசனங்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 12-13 ஆகிய வசனங்கள் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வசனத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. மனத்தாழ்மை இந்த மனத்தாழ்மை நமக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மை விட பிறரை நாம் உயர்வாக எண்ண துவங்கி விடுவோம். நம்மை விட பிறரை உயர்வாக எண்ணணும், அப்படி தான் வேதாகம் நமக்கு போதிக்கிறது. உண்மைத்தானே? ஆனால் நிறைய நேரங்களில் நாம் போய் இவங்களை மன்னிக்கணுமா, நாம் போய் இறங்கி போய் கேட்கணுமா, நாம் போய் இவங்கள்ட்ட மன்னிப்புன்னு சொல்லணுமா அப்படின்ற நமக்குள்ள நம்மை அறியாமலே வருகிற ஒரு விதமான ஒரு பெருமை என்று கூட சொல்லலாம். இந்த பெருமை தான் நம்மை மன்னிக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற காரியம். பிறரை விட நாம் ஏதோ ஒரு விதத்திலே ஒரு மேலானவர்கள் போல நாம் நினைத்து கொண்டிருக்கிறதுனால தான் பிறரை நாம் மன்னிக்க முடியவில்லை. மன்னிக்கிறதற்கு என்ன தேவை? மனத்தாழ்மை இருந்தால் போதும், நீங்கள் மன்னிக்கலாம். ஹல்லேலூயா. ஏன் மன்னிக்க முடியலை அப்படின்னா, எனக்குள்ள மனத்தாழ்மை இல்லை. எனக்குள்ள மனத்தாழ்மை வந்துவிட்டால், எனக்குள்ளே அந்த உருக்கம் வந்துவிட்டால், எனக்குள்ளே இரக்கம் வந்துவிட்டால், எனக்குள்ளே தயவு வந்துவிட்டால், எனக்குள்ளே சாந்தமும் நீடிய பொறுமையும் வந்துவிட்டால், நான் பிறரை மன்னிப்பது எனக்கு மிகவும் எளிது. நாம் ஒருவரை மன்னித்து விடலாம் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக நாம் என்ன செய்கிறோம்? புரிந்து கொள்கிறோம். ஸோ நம்மை நாம் தாழ்த்துகிற வேளையிலே, ஆண்டவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்துகிற வேளையிலே, நாம் ஒன்றுமே இல்லை என்று நாம் உணர்கிற வேளையிலே, ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிற வேளையிலே, நாம் எல்லாரையும் மன்னிக்கிறதற்குரிய ஒரு சுபாவம் உடையவர்களாய் நாம் மாறிவிடுகிறோம். அநேக ஆசீர்வாதங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிறது. இந்த மன்னிப்பின்மையினாலே, மன்னிக்கும் தன்மை நம்மிடத்தில் இல்லாததினாலே அவைகளை சுதந்திரிக்க முடியவில்லை. ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு எதிராக இருப்பவர்களை, உங்களுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்களை மன்னிக்கிறதற்கான ஒரு மனதை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். நீங்கள் பிறரை மனதார மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களிடத்திலே அவர் சொல்லுகிறார். மன்னிப்பின் இருதயம் உங்களுக்கு வேண்டும். 13வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் ஏசப்பா நமக்கு மன்னிச்சது போல நாம் மன்னிக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட ரொம்ப கைண்டா நடந்துக்கோங்க, ரொம்ப அன்பு பாராட்டுங்க. நாளைக்கு என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. பாருங்க, நாளைக்கு என்ன நடக்கும் என்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களிடத்தில் நல்ல அன்பு பாராட்டுங்க. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய மனைவியிடத்தில், உங்களுடைய கணவனிடத்தில், உங்களுடைய பிள்ளைகளிடத்தில், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் நல்ல முழுமையான ஒரு அன்பை நீங்கள் செலுத்த வேண்டும். கிறிஸ்துவின் சுபாவம் உங்களில் வெளிப்பட வேண்டும். நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது, பேசும்போது உங்களுக்குள்ள கிறிஸ்துவின் சுபாவம் வேண்டும். கிறிஸ்து பேசினது போல இருக்கணும் உங்களுடைய பேச்சு. கிறிஸ்துவினுடைய பார்வையை போல இருக்கணும் உங்களுடைய பார்வை. வேதம் சொல்லுகிறது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொல்லுகிறார் அல்லவா, சமாதானம் பண்ணுகிறவர்கள். அதுபோல நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். உங்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகளாய் இருக்க வேண்டும்.
கிருபை நிறைந்த வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து வெளிப்படுவதாக. இதெல்லாம் பாருங்க, மன்னிப்பின் சுபாவம் இருக்கும்போது நம்முடைய இருதயம் நல்ல ஒரு பக்குவப்பட்ட இருதயமாக இருக்கும். ஜெபத்திற்கு தடையே இருக்காது, ஜெபத்திற்கு எந்த விதமான தடங்களும் இருக்காது. நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்த உடனே உங்களால் முழு மனதோடு ஜெபிக்க முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்த உடனே முழு மனதோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க முடியும். ஸோ அதற்கு தடையாயிருக்கிற இந்த மன்னிப்பின்மையை இன்றைக்கு களையோடு நாம் பிடுங்கி எறிந்த ஆண்டவருக்கு மகிமையாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அது மட்டுமல்ல, லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்திலே 3-4 வசனங்களில் இப்படி நம்ம வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3-4 ஆகிய வசனத்தில், உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்கள், யாராவது உங்களுக்கு விரோதமாக ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டு நான் அதுக்காக நான் மனம் வருந்துறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அல்லது அப்படி சொல்லாமல் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறதுக்கு முயற்சி செய்வாங்க. மனம் வருந்துறேன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் பேசுகிறதுக்கு முயற்சி செய்வாங்க. ஏதோ ஒரு பேச்சை கொடுக்கறதுக்கு விரும்புவாங்க. அப்படி பேச்சை கொடுக்க விரும்பும்போது அதை நீங்கள் தட்டி கழிக்கக்கூடாது. அவங்க பேச விரும்புகிறாங்க, பேச வர்றாங்க, அர்த்தம் அவங்க மனஸ்தாபப்படுறதுனால தான் அப்படி பேச வர்றாங்க. எல்லா மனுஷங்களும் வந்து நான் அவங்கள தெரியாமல் சொல்லிட்டேன் அதனால் நான் மனஸ்தாபப்படுறேன் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்மோடு இணைய விரும்புவாங்க. ஐயோ, நான் தெரியாமல் இவங்களுக்கு விரோதமாக இப்படி சொல்லிட்டேனே, இப்படி வார்த்தைகளை பேசிட்டேனே, இந்த விதமாக நான் உங்களுக்கு தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்மோடு இணைய விரும்புவாங்க. அப்படி இணைய விரும்பும்போது அவங்கள நீங்கள் புறம் தள்ளாதீங்க. நீ எப்போ இப்படி தான் பண்ணுவ அப்படின்னு சொல்லாதீங்க. கிறிஸ்து நமக்கு எத்தனையோ தரம் மன்னித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 7 தரம் அல்ல 70 தரமும் நீ மன்னிக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை தரம் ஆனாலும் மன்னிக்கிறதற்கு நம் உணர்வுள்ளவர்களாக இருக்கிற வேளையிலே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறதற்கும் அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. ஆமென். இந்த வசனத்தினுடைய துவக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Be careful of yourself. உங்களை குறித்து நீங்கள் என்ன செய்யுங்க, எச்சரிக்கையாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் இந்த விஷயத்தை சொல்கிறாரு. பிறரை மன்னிக்காததுனாலேயே நாம் இந்த பிரசங்கத்தினுடைய துவக்கத்தில் நான் அதை சொன்னேன். பிறரை மன்னிக்காததுனாலேயே நிறைய பேருக்குள்ள வியாதி, பிறரை மன்னிக்காததுனாலேயே நிறைய பேருக்குள்ள மன கஷ்டம், சஞ்சலம், போராட்டம், நெருக்கம், இதெல்லாம் என்ன செய்கிறது இருக்கதானே. நீங்கள் மன்னிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்குள்ள செயல்படுகிறார். உங்கள் வியாதி மாறிடும், உங்கள் போராட்டம் மாறிடும், உங்கள் மனபாரம் மாறிடும். ஆமென். என்ன பிரச்சனைனே தெரில, ஆனால் இருதயம் ரொம்ப பாரமாக இருக்குது. யோசித்து ப்ரெஷர், ஹார்ட் அட்டாக் வருகிற அளவுக்கு ஆமென் யோசிப்பார்கள். எதனால இவ்வளவு பாரம்? ஆத்ம பாரத்தினால் அல்ல நிரப்பப்பட்டது. இவர்கள் என்ன பாரத்தினால் நிரப்பப்பட்டிருக்காங்க? இவங்களுக்கு விரோதமாக யாரோ செஞ்சது அவங்களுடைய மனசில் இருந்து அதை குறித்த யோசித்து கலங்கி இரவு பகலாக யோசித்து இப்படி பேசிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி என்னைய பார்த்துட்டாங்களே, இப்படி யோசித்தே பாரத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாளில் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் உங்களை விட்டு மாற்றுவாராக. ஆமென். நீங்கள் மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்து விரும்புகிறார். இந்த நாளில் நீங்கள் மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்து விரும்புகிறார். உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாய் வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் ஆமென் செய்தவர்கள், உங்களுக்கு விரோதமாய் தப்பு செய்தவர்கள், தவறு செய்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஆண்டவரே இந்த குறிப்பிட்ட நபரை நான் மன்னிக்கிறேன்ப்பா. அவங்க பேரை சொல்லுங்க, ஆண்டவரே இவர்களை நான் மன்னிக்கிறேன்ப்பா. சில விஷயங்களுக்கு நீங்கள் நேரம் எடுத்து ஜெபிக்கணும் போல் உங்களுக்கு தோன்றலாம். நீங்கள் பின்பாக இந்த ஆராதனைக்கு அப்புறமாக நீங்கள் ஒரு நேரத்தை செலவழித்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் செய்யுங்க. இந்த காரியத்தினால நீங்கள் எதுக்கு முடங்கி போகணும்? இது பிசாசினுடைய ஒரு தந்திரமாக இருக்குது. கசப்பை விதைத்து, பகையை விதைத்து உங்களை ஜெபிக்க விடாமல் வைப்பான். பாருங்கள், ஜெபிக்கிறதுக்கு ஒரு தடையும் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ள பகையை விதைத்து ஜெபிக்க விடாமல் வைத்திருப்பான். நீங்கள் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இந்த காரியத்தை உங்கள் மனசில் கொண்டு வந்து கொடுப்பான். அப்படிப்பட்ட மன்னிப்பின்மைகள் எல்லாம் இந்த நாளில் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால.
அப்படியே கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, நான் பிறரை மன்னிக்கிறவனாக இருக்கணும்ப்பா, நான் பிறரை மன்னிக்கிறவளாக இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். மன உருக்கத்தினாலே நிரப்பப்பட்டவளாக இருக்கணும், மன தாழ்மையினால் நிரப்பப்பட்டவளாக இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அதுக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, அநேக கசப்பான சூழ்நிலைகளை அனுபவித்தவனாய் நான் இருக்கிறேன், என்னால் பிறரை மன்னிக்க முடியவில்லை என்று நீங்கள் சொல்லலாம். இந்த நாளிலே கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது. அவர் உங்களை மன்னித்திருக்கிறாரே, அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாரே, அவர் உங்களுடைய அக்கிரமங்களை உங்களை விட்டு விலக்கி இருக்கிறாரே. அவர் உங்களை மன்னித்திருக்க உங்களாலும் பிறரை மன்னிக்க முடியும். அவர் உங்களை மன்னித்திருக்க உங்களாலும் பிறரை மன்னிக்க முடியும். மனப்பூர்வமாய் அவர்களை மன்னிக்க முடியும். எந்த கசப்பும் இல்லாமல் அவர்களை மன்னிக்க முடியும். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கிருபையை தருகிறார், பிறரை மன்னிக்கக்கூடிய கிருபையை தருகிறான். ஆமென். அநேக நாட்களாக ஒரு காரியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கசப்பு, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பகை, அந்த ஜெபத்தை கேட்க விடாதபடி தடுத்து கொண்டிருக்கிறதே. இந்த நாளிலே அப்படிப்பட்ட அந்த பகைமைகள் மாறுவதாக, அப்படிப்பட்ட கசப்புகள் மாறுவதாக. எல்லாரும் கண்களை மூடி ஒரு சில நிமிடங்கள் ஜெபம் பண்ணும். இருதயத்தின் ஆழத்தில் இந்த கசப்புகள் மாறட்டும், பகைகள் மாறட்டும், வெறுப்புகள் மாறட்டும், ஆமென், மனஸ்தாபங்கள் மாறட்டும், மனதிலே இருந்து வைத்து யோசித்துக் கொண்டிருக்கிற அந்த பாரங்கள் மாறட்டும். இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே லகுவாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் நல்ல கண்களை மூடி ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, ஒரு மன்னிக்கிற மகனாய், மன்னிக்கிற மகளாய் மாற்றும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் மன்னிக்கிறவனாய் இருக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் மன்னிக்கிற ஒரு மகளாய் இருக்கணும். உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நீங்க சொல்லும் போதே உங்க இருதயம் அப்படியே மெதுவாகும். நான் மறுபடி இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும். நீங்கள் பிறரை மன்னிச்ச உடனே உங்கள் மனம் அப்படியே ஒரு லெகுவாக நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. நிறைய காரியங்களை யோசிக்கிறதுக்கு உங்களால் முடியும். உங்களுடைய வாழ்க்கை குறித்த, உங்களுடைய குடும்பத்தை குறித்த காரியத்தை நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. எப்போ அப்படின்னு சொன்னால், நீங்கள் மன்னிப்பின் இருதயத்துக்குள்ளே வரும்போது. ஆமென். மன்னிப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஆண்டவர் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தரணும்னு நீங்கள் எதிர்பார்க்கிறீங்க, உண்மைதான். அதுக்கு முன்பாக நீங்க பிறரை மன்னிக்கணும். இப்பவே மன்னிக்கணும். ஹல்லேலூயா. இன்றைக்கே மன்னிக்கணும். எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்திலே அவரிடத்தில் கதறி கேளுங்க. அப்பா, அந்த மன்னிக்கிற சுபாவத்தினாலே என்னை நீர் நிரப்பும் ஆண்டவரே. நன்றி அப்பா. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு நீர் எங்களோடு ஆண்டவர் இடைப்பட்டிருக்கிறீர், எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மன்னிக்கிற இருதயம் உள்ளவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். ஆண்டவர், எங்களுக்குள்ளே இருக்கிற கசப்புகள் ஆண்டவரை மாறிக்கொண்டிருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், எல்லா பகைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர், பல வருடங்களுக்கு முன்பாக நடந்த காரியங்கள் எல்லாம் எங்களுடைய நினைவில் வருகிறது, அவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம்ப்பா. ஆண்டவர், கிறிஸ்துவின் ஆவியுடையவர்களாய் நாங்கள் இருக்கிறபடினால் நாங்கள் மன்னிக்கிறோம். ஆண்டவரே, முழுமையாக மன்னிக்கிறோம், மனசார மன்னிக்கிறோம். ஆண்டவரே, கசப்புகள்ல இருந்து வெளியே வர்றோம், பாரங்கள்ல இருந்து வெளியே வர்றோம்ப்பா. ஆண்டவரே, எங்களை மன்னிங்கப்பா, எங்களுடைய குறைகளை மன்னிங்க. ஆண்டவரே, இதுவரை பிறரை மன்னிக்காமல் இருக்கிற அந்த பாவங்களில் எங்களை விட்டு அகற்றி போட வேண்டுமா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, மன்னிப்பின் இருதயத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை வழிநடத்துகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், தடைப்பட்ட சரீர சுகம், ஆண்டவரே, இப்படி எங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கிற நன்மைகள் எல்லாம் நாங்கள் பிறரை மன்னிக்கிறதின் மூலமாக இந்த நாளில் நாங்கள் சொந்தமாக்கி கொள்ளுகிறோம். அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எப்பொழுதும் நாங்கள் மன்னிக்கிறவர்களாக, நல்ல தாழ்மை உள்ளவர்களாக, சாந்த குணம் உள்ளவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக நீர் எங்களை மாற்ற வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களை பார்க்கிறவர்கள் ஆண்டவர் உம்மை பார்க்கிறதா இருக்கட்டும், உம்முடைய சுபாவம் எங்களிலே காணப்படட்டும். அப்படியே நாங்கள் கேட்ட வார்த்தைகளின்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர், இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவர், இங்கே இருக்கிற ஜனங்களுடைய
ஒவ்வொருவருடைய பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் ஆண்டவரே மன்னிக்கப்படும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின இரத்தத்தின் முகாந்திரம் இவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, இவருடைய சாபங்கள் மன்னிக்கப்படுவதாக, இவருடைய கட்டுகள் உடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, உம்மை இவர்கள் அறிந்து கொள்ள தேவன் இவர்களை பலப்படுத்தும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய ஆவியினாலே நிரப்பப்பட, ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவினாலும் அந்த நித்திய ஜீவனை பற்றிய அறிவினாலும் இவர்கள் நிரப்பப்பட தேவன் உதவி செய்வீராக. ஆண்டவர், இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஆண்டவர் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.